அம்மாவுக்கு ஓய்வு. வழக்கம் போலவே லக்ஷ்மிக்கு காலை 4 மணிக்கெல்லாம் தூக்கம் கலைந்து விட்டது. அவள் படுக்கையில் இருந்து உட்கார்ந்து கொண்டு குளிரில் விரைத்துவிட்ட கை கால்களை இரத்த ஊற தேய்த்து விட்டு கொண்டு சோம்பல் முறித்து ஒரு நீண்ட கொட்டாவையும் விட்டதன் பின் தன்னையும் அறியாமல் திண்ணை பக்கம் பார்வை ஓடவிட்டாள். பழைய பாணியில் வெகு நாட்களுக்கு முன்னர் கட்டப்பெற்ற அந்த செங்கல் சுவர் வீட்டின் சிறிய திண்ணையில் தலைக்கு ஒரு தலையணையும் காலுக்கு ஒரு தலையணையும் வைத்து கொண்டது போதாதண்டு பக்கவாட்டிலும் ஒரு திண்டை போட்டுக்கொண்டு அதன் மேல் கையை வைத்து அணைத்தவாறு அறவாய் திறந்த நிலையில் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்த கணவரை கண்டதும் ஒரு கன நேரத்துக்கு அவள் தன்னையே அறியாது அவர் மேல் ஆற்றமைப்பட்டாள். எந்த கவலையத்த உறக்கம் இன்று அவள் மனம் முணங்கியது. இன்று என்னவோ தெரியவில்லை, லக்ஷ்மிக்கு உடம்பு எப்போதும் போல் தெம்பாக இல்லை. 1/4 மணி நேரம் உடம்பை தேய்த்து விட்டு கொண்டதன் பிறகும் கைகளில் மரத்த நிலையில் இரத்த ஓட்டம் வழக்கம் போல் கணிசமாக ஏற்படவில்லை. சொரசொரவென்று இருந்த கால்களை தேய்த்து வைத்து கொண்டே இருந்தாலும் அவற்றில் சொரணை ஏற்பட்டதோ என்று அவளுக்கு தோன்றியது. இடுப்பில் கூட ஏதோ பிடித்து கொண்டிருந்தது போல் வலித்தது. அவள் மரபொம்மையைப் போல் இடுப்பை வலப்பக்கமும் இடப்பக்கமும் வளைத்து ஆட்டி வலியை போக்கிக் கொள்ளும் முயற்சியில் ஈடுபட்டாள். இடுப்பை நெடுத்து ஆட்டியதில் முதுகு தண்டின் கீழே ஏலோ மழுக்கு நின்று முறிந்தால் போல் சின்ன ஊசை ஏற்பட்டதை அவள் உணர்ந்தாள். வலி மிகுதியாகிவிட்டது போல் இருந்தது. எனவே இடுப்பை அசைத்து அதன் விரப்பை போக்கிக் கொள்ளும் முயற்சியை நிறுத்திவிட்டு அவள் சும்மா இருந்தாள். சில வினாடிகளுக்கு பிறகு வலக்கையை ஊன்றியபடி மெதுவாக எழுந்து கூடத்து சுவரில் மாட்டப்பெற்றிருந்த ரேடியம் கடிகாரத்துக்கு அருகே சென்று மணி பார்த்தாள். மணி 4:10. லக்ஷ்மிக்கு மணி பார்க்க வேண்டிய தேவையே இல்லதான். காலையில் அவளுக்கு விழிப்பு வந்ததும் கடிகாரத்தில் ஒரு நாளை போல் மணி சரியாக 4 தான். இருந்தாலும் அவள் மணி பார்க்காமல் எழுந்து பல்விளக்கப் போவதில்லை. அவள் திரும்பவும் கணவனின் கவலையற்ற உறக்கத்தை எண்ணி பொறுமை விட்டு குளாடிக்கு போனாள். காலை கடன்களை ஒரு வழியாக முடித்துவிட்டு வந்த சமையலறை விளக்கை போட்டாள். விளக்கின் வெளிச்சம் கூடத்து பக்கம் பரவியதும் அங்கே படுத்து கொண்டிருந்த தன் மக்களின் மேல் அவள் பார்வை பதிந்தது. கடைக்குட்டி ஜெயராமன் தலையணைகளை உதைத்து அப்பால் தள்ளிவிட்டு போர்வையை தள்ளிவிட்டு குளிர் தாங்காமல் நத்தை மாறி சுருண்டு படுத்திருந்தான். லக்ஷ்மி அவனை படுக்கையில் ஒழுங்காக விட்டுவிட்டு வாசல் பக்கம் வந்தான். இரவின் அமைதியை கலைத்தவாறு லாரிகள் ராட்சசர்கள் போல தெருவில் ஓடத் தொடங்கிட்டிருந்தன. அவற்றின் சத்தம் செவிகளை பிளந்த நிலையில் கூட திண்ணையில் தூக்கம் கலையாமல் உறங்கிக் கொண்டிருந்த அல்லது தூக்கம் கலைந்தும் எழுந்து கொள்ள மனசு வராமல் படுத்து கொண்டிருந்த கணவரின் மேல் அவளது பார்வை என்றுமில்லாத எரிச்சலோடு பதிந்தது. எனக்கும் தான் வயசாகுது, நான் மட்டும் என்ன பாலியம்மா? எப்போவும் 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு ஓடியாடி வேலை செய்கிறதுக்கு. அவரை விட 2 வயசு சின்னவ, அம்புட்டு தான். 8 புள்ள பெத்த உடம்பு வேற. என்னடா அவளுக்கு தானே வயசாகிட்டே இருக்குது. பக்கத்து தெருவுக்கு போய் பாட்டில் பாலை வாங்கியாருவோன்னு இல்லை. மார்கழி மாச குளிரானாலும் மழையானாலும் நான் தான் எந்திரிச்சு போக வேண்டியிருக்கு. கொஞ்சம் எந்திரிச்சு பாலை வாங்கியாதான் என்ன என்று லக்ஷ்மி என்றே இல்லாத வழக்கமாக இன்று முணுமுணுத்து கொண்டாள். இடுப்பை முறிந்துவிடும் போல் வலித்த வலிதான் அவளை அப்படியெல்லாம் சலிப்புற செய்தது போலும். வாயில் கதவை வெளிப்பக்கம் பூட்டி கொண்டு அவள் ஒவ்வொரு படியாக கால்களை ஊன்றி தெருவில் இறங்கினாள். எருமக்கடை கணக்கா 30 வயசில் உள்ள மணமான தன் மகனையும் மனசுக்குள் அவள் திட்ட தவறவில்லை. ஆம்பளையா லட்சணமாக போய் பாலை வாங்கிடக்கூடாதா? 6 அடித்ததும் காஃபி ரெடியாகலையானா எல்லாத்துக்கும் மூக்குக்கு மேலே கோவம் மட்டும் வந்துடும். மகன் எழுந்திரிச்சு வந்த பிறகுதான் மருமக ஆடி அசைஞ்சுக்கிட்டு வருவா. அவளை கேட்க முடியுமா? கேட்டா மாமியார் கொடுமை, தனி கொடுத்தனம், அப்படி இப்படின்னு ஆரம்பிக்கும். 25 வயசு மக கூட தான் 6:30 மணிக்கு மேலே ஆடி அசைஞ்சுக்கிட்டு வருவா. அவளை கேட்க முடியுமா? மகளை கேட்டாலும் தான் தப்பாயிடுது. மருமகளை கேட்க துப்புல, என்னை கேட்க வந்தியாக்கும். மக பாரதி வெடிக்குது. உனக்கு மருமக கிட்ட பயணம், அவளை கேட்க முடியாம என்னை கேட்குறியாக்கும். சத்தம் போடுது. மகளை கண்டிக்கிறது மருமக காதில் விழுந்துருச்சுன்னா நான் தொலைஞ்சேன், நான் ஏதோ ஜாடையாக பேசுகிறதா மருமக கண்ணை கசக்கும். அதுக்கு தான் நான் நம்மட்டையே அசைக்கிறதில்ல.
தெருவில் இறங்கி நடக்கத் தொடங்கிய பிறகு சிறிது நேரம் வரையில் லக்ஷ்மிக்கு கால்கள் விளங்காம மரத்து தான் கிடந்தன. அவள் சுதாரித்து கொண்டு ஒவ்வொரு எட்டாக எடுத்து வைத்து கொண்டிருந்தாள். இடுப்பின் முறிவு வேறு அவளை வாட்டி எடுத்தது. யார் தான் எழுந்துச்சு? காஃபி போடுறாங்கன்னு படுக்கையிலே இருந்துக்கிட்டு பார்த்துருக்கலாம். யாருமே எழுந்திருக்காம இருந்தா தமாஷா இருந்திருக்கும். வரிசையில் நின்று பாட்டில்களை வாங்கி கொண்டு அவள் வீட்டுக்கு வந்து சேர்ந்தபோது மணி 4:45 ஆகிவிட்டிருந்தது. காஃபிக்கு தண்ணீரை கொதிக்க வைத்துவிட்டு அவள் காய் நறுக்கலானால் மூத்தவனுக்கு கத்திரிக்காய் பிடிக்காது. அதனால் அவனுக்கு மட்டும் 4 பெரிய உருளைக்கிழங்குகளை எடுத்து கறிக்கு நறுக்கினாள். மற்றவர்களுக்கெல்லாம் கத்திரிக்காய். ஃபில்டரில் காஃபி தூளை போட்டு கொதிநீரை கொட்டி மூடிய பிறகு அவள் குளிக்க வெந்நீர் போட்டுவிட்டு சமையலறை முற்றத்தில் கிடந்த பால் டம்ளர்களை எல்லாம் சாம்பல் போட்டு தேய்த்து கழுவ தொடங்கினாள். பால் குடிச்ச டம்ளர்களை கூட கழுவி வைக்கிறது இல்லையே. ஆளுக்கொன்னா எடுத்து முத்தத்திலே போட்டுட்டு போயிடுறாங்க. மறுநாள் கருக்கல்லே காஃபி சாப்பிட வேணுமே, அம்மா தானே தேய்ச்சி கழுவணுங்கிற என்ன தோணுச்சுன்னா அப்படியே விட்டெறிஞ்சிட்டு போங்களா. சே, என்ன பிள்ளைங்களோ இதுங்க. அவள் யாரும் மனதில் திட்டியதிலே உடம்பில் இன்று என்னவோ தெம்பு குறைந்தால் போய் இருக்கவே முணுமுணுப்பு வந்துவிட்டது. முற்றத்து அருகே உட்கார்ந்துவிட்டு எழுந்தபோது இடுப்பு அப்படியே முறித்துவிடு போல் வலித்தது. இந்த சித்திரை வந்தா எனக்கும் 58 ஆக போதே. பாத்திரங்களை அடுப்படுக்கை வைத்ததன் பிறகு அவள் சமையலறை பெருக்கிவிட்டு வெந்நீர் தவளை எடுத்துக்கொண்டு குளிக்க போனாள். வெந்நீர் உடம்பில் பட்டதும் இதமாக இருந்தது. 10 நிமிடங்களில் குளித்துவிட்டு புடவை சுற்றி கொண்டு அவள் காஃபி அடுப்பு அருகே வந்து கொதித்து கொண்டிருந்த வெந்நீரை 2ஆம் தடவையாக ஃபில்டரில் ஊற்றிவிட்டு பாலை அடுப்பில் வைத்தாள். பின்னர் இன்னொரு அடுப்பை பற்ற வைத்து அதில் சமையலுக்கு உலைநீர் வைத்தாள். சரியாக 6 மணிக்கு கணவர் எழுந்து வந்ததும் அவருக்கு காஃபியை கொடுத்துவிட்டு தானும் சாப்பிட்டாள். காஃபியை குடித்து முடித்ததும் லக்ஷ்மி, ரொம்ப மெதுவாக படி இறங்கி போனியே, காலில் எதிர்த்து சுழுக்கா என்று சிவசைலம் கேட்டதும் அவள் தலை நிமிர்ந்து கணவரை ஏறிட்டு பார்த்தாள். அப்படின்னா எனக்கு உடம்பு சுகம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டே தான் ஒரு வார்த்தை கூட கேட்காம வேடிக்கை பார்த்துக்கிட்டே படுக்கையில் கிடந்தீங்களா என்று கேட்க வேண்டும் போல் துருத்துருத்த நாவை உள்ளே இழுத்து கொண்டே லக்ஷ்மி தன் கசப்பை விழுங்க முயன்ற வண்ணா, ஆமாம், இடுப்பு பிடிச்சுக்கிட்டு இருந்துச்சு, கால் வேற மரத்து போயிடுச்சு, உங்களை எழுப்பலாமான்னு கூட பார்த்தேன், பால் வாங்கிறதுக்கு பிறகு நானே சமாளிச்சுக்கிட்டு நடந்துட்டேன் என்றாள். சிவசைலம் பதில் ஒன்று சொல்லவில்லை. சற்று பொறுத்து, அந்த கழுதைகளை ஏதாச்சோ எந்திரிச்சு உனக்கு கூடமாட ஒத்தாசை செய்யக்கூடாது என்று பொறுமினார். கணவரின் மின் ஏற்பட்ட கசப்பை ஒரு கணத்துக்கு மறந்து போன லக்ஷ்மி, அதுங்க எனக்கு உபத்திரம் கொடுக்காம இருந்தா அதுவே பெரிய ஒத்தாசை. இப்போ பாருங்க, பெரியவனுக்கு கத்திரிக்காய் பிடிக்காது, அதுக்காக அவனுக்கு ஸ்பெஷலாக உருளைக்கிழங்கு கறி பண்ண வேண்டியிருக்கு. பால் டம்ளர் கூட கழுவாமல் அப்படியே முட்டத்தில் வீசி அடிச்சிட்டு போகுதுங்க. காலையில் காஃபி குடிக்க வேணுமே, இந்த கிளவி தானே கஷ்டப்படுறவங்கிற ஞாபகம் இருந்தா அப்படி செய்வாளுங்களா சொல்லுங்க. எனக்கு வயசாகுதுல, எனக்கும் ஒரே மாதிரியாவா இருக்கும் உடம்பு. இதுங்களுக்கு 30 வயசு ஆனாலே தலை நரைச்சு மூப்பு வந்துடுது. நான் மட்டும் என்னைக்கும் குமரி பொன்னாட்டமா வேலை செய்ய முடியுமா என்று படப்படுத்தாள். சிவசைலம் ஒன்றுமே பேசாமல் எழுந்து அப்பால் நகர்ந்தாள். லக்ஷ்மி ஜாடையாக தம்மையும் சேர்த்துதான் சாடினான் என்பது அவருக்கு புரிந்த போது அவர் அதற்காக வருத்தப்படவில்லை. காலையில் அவள் ஒவ்வொரு காலாய் எடுத்து வச்சு மெதுவாக நடந்ததை பார்த்த பிறகும் பால் வாங்கி வந்து நாம கொடுக்கலாம் ஏன் தோணாமல் போயிடுச்சு என்று அவர் தமக்குள் அங்கலாய்த்து கொண்டாள். அடுத்தாற் போல் தாம் அவள் இடத்தில் இருந்தவன் அவள் அப்படி அசத்தியாக நடந்திருப்பாளா என்று எண்ணி பார்த்தபோது அவர் தமக்குள் சிறுமையுற்றார். தாம் மனைவியை தடுத்து நிறுத்திவிட்டு பால் வாங்கிய செல்லாமைக்கு என்ன காரணம் என்று யோசித்து பார்த்தபோது தமக்கு அலுப்பு ஒன்று இல்லை என்பதும் வெறும் சோம்பலே என்பது புரிந்தன. அவர் குற்ற உணர்வுடன் வாசலுக்கு சென்று உட்கார்ந்தாள். சோறு கொதித்து கொண்ட போது மருமகள், மகன், மகள்கள், கடைக்குட்டி ஜெயராமன் எல்லாருமே ஒவ்வொருவாக இருந்து வரலுற்றார்கள். அவர்கள் எல்லாருக்கும் ஒன்றாக காஃபி கலந்து கொடுக்க அவளை விடாமல் ஒவ்வொருவராக எழுந்து வந்து லக்ஷ்மிக்கு எரிச்சலை உண்டாக்கியது. எத்தனை தடவை தான் காஃபி கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறது, எல்லாருமா சேர்ந்து வந்தா என்ன என்று அவள் தனக்குள் முணங்கினாள். மருமகன் வந்ததன் பிறகு தனக்கு விடியும் என்று அவள் எதிர்பார்த்திருந்தால்தான் வீட்டு வேலைகள் எல்லாவற்றிலிருந்தும் முழு விடுதலையை அவள் எதிர்பார்க்காவிடனும் ஓரளவுக்கேனும் தன் சுமைகள் குறையும் என்று அவள் எண்ணி மருமகனின் வரவை ஆவலுடன் எதிர்பார்த்திருந்தாள். ஆனால் மகனோ வேலை பார்க்கும் பெண்டாட்டி தான் வேணும் என்று கண்டிப்பாக சொல்லிவிட்டான். காலத்தின் நிலையை உத்தேசித்து அதுவும் சரிதான் என்று அவளுக்கு பட்டது. மகளும் வேலைக்கு போகிறாள். கடைக்குட்டி ஜெயராமனும் மற்ற பெண்களும் படித்து கொண்டிருக்கார்கள். மகனின் குடும்பமும் இனி பெருகும் என்கிற நிலையிலும்
எத்தனை பேர் சம்பாதித்தாலும் பற்றாக்குறைவிலே நாட்களை தள்ளும்படியான கால மாறுதலை எண்ணியும் அவள் மகனின் விருப்பத்தை ஏற்றாள். அலுவலகம் போகிற பெண்கள் வீட்டிலும் உழைக்க வேண்டும் என்பது என்ன நியாயம் என்றுதான் லக்ஷ்மிக்கு தோன்றியது. அதனால் அவள், குழந்தைங்க பாவம் ஆஃபீஸில் வேலை செய்து போட்டு அழுத்து சலுத்து வருதுங்க, அதுங்களை நாம வேற வேலை வாங்கக்கூடாது என்கிற நல்ல எண்ணத்துடன் இதுங்க யாரோ பொறுமையாக தான் இருந்து வந்திருக்கிறாள். குனிந்தால் நிமிர முடியவில்லை, நிமிர்ந்தால் குனிய முடியவில்லை என்கிற நிலை கொஞ்ச நாட்களாகவே அவளை வாட்டி எடுத்து கொண்டிருந்தது. ஆயினும் அவள் பல்லை கடித்து கொண்டு எப்போது போலவே எல்லா வேலையும் ஒண்டியாக செய்து கொண்டு வந்தாள். இன்று என்னவோ தெரியவில்லை, அவளால் தனக்கு ஏற்பட்ட தள்ளாமைக்கு ஈடு கொடுக்க முடியவில்லை. 8:45 வழக்கம் போல் எல்லாரையும் சாப்பிட அழைத்தாள் லக்ஷ்மி. சாப்பிடுவதற்கு மட்டும் சரியாக 8:45 எல்லோரும் சேர்ந்து ஒன்றாக உட்கார்ந்து விட வேண்டும் என்பது அவளது கட்டளை. அதை மட்டும் ஒழுங்காக நிறைவேற்றி வந்தார்கள். மருமகள் இன்று சாப்பிட வரவில்லை, தனக்கு அலுவலகத்துக்கு சீக்கிரம் போக வேண்டும் என்று சொல்லிவிட்டு ஒரு குவளை மோரை மட்டும் குடித்துவிட்டு கிளம்பி சென்று விட்டாள். டிஃபன் ஆகியிருக்கவில்லை, அதை மகன் எடுத்துக்கொண்டு போய் கொடுப்பான். எல்லாரும் சாப்பிட வந்து அமர்ந்தார்கள். குழம்பு சோறு சாப்பிடுகையில், அம்மா அம்மா குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுங்களே என்றான் சின்னவன் ஜெயராமன். பக்கத்தில், தண்ணி இல்லாமல் உன்னாலதான் சோறு தின்ன முடியாதே, அப்படி இருக்கையில தண்ணி எடுத்து பக்கத்தில் வச்சுக்கிறதுக்கு என்ன? என் கழுத்தாரு ஈற்று. லக்ஷ்மி ஒரு குவளையில் தண்ணீர் எடுத்து அவனிடம் கொடுத்தாள். மருமகள் அங்கே இல்லை என்கிற நிலையில் துணிவிற்று, கூட மாட ஏதாச்சும் ஒத்தாசம் செய்வோம், காய்கறி அரைஞ்சு கொடுப்போம், தண்ணி எடுத்துவோம், இல்லை 8:45 சோத்துக்கு மட்டும் வந்து உட்காந்துருங்க. மார்கழி மாத குளிரில் கூட பால் வாங்கியறதுக்கு நான் தான் போக வேண்டியிருக்கு. தடித்தடியாக பசங்களை வச்சுக்கிட்டு நான் போய் நிற்கிறத பார்த்து எல்லாரும் சிரிக்கிறாங்க என்று கத்தினாள் லக்ஷ்மி. அண்ணி இருக்கும்போது வாயை திறக்க மாட்டேன், அவங்கள கேட்குறது தானே உனக்கு மருமக தான் ஒசத்தி, ஏன் அவங்க மட்டும் வேலை செய்யக்கூடாதா என்று பதிலுக்கு கத்தினாள் பாரதி. அம்மா தனியாக திண்டாடுறாங்க, இறக்கம் பெத்த மகளுக்கே இல்லையா, எல்லாம் கிடக்க மருமகளுக்கு என்னடி வந்துச்சு, கூட மாட நீ வேலை செய்கிறத பார்த்தா தானும் செய்யணும் அதுக்கு தோணும். அண்ணி தான் ஒரு நாள் போல் 6:30 மணிக்கு எழுந்திரிச்சு வருதே, அது எங்கிட்டு பார்க்க போகுது, நான் செய்கிற ஒத்தாசைய. பேசாமல் சாப்பிட்டு கொண்ட மூத்த மகனின் முகம் இந்த உரையாடையால் சிவந்தது. எனினும் அவன் பேசாமல் இருந்தால் பாரதி தொடர்ந்தாள். ஏனா, நான் சாயந்தரம் வந்ததும் உனக்கு எவ்வளோ வேலை செஞ்சு தரேன், ராத்திரி சமையலுக்கு காய் அரிஞ்சு தரேன், ரவைக்கு பால் கச்சி எல்லோருக்கும் விநியோகம் செய்கிறேன், குடிக்க வெந்நீர் போட்டு வைக்கிறேனே, ஏதோன்னு அண்ணி என்னைக்காச்சும் செய்திருக்குதா? என்னமோ பேசுறிய, சாயங்காலம் வந்ததும் ரூமுக்குள்ளே போய் படுத்துக்குது, இல்லைன்னா அண்ணனோட வாக்கிங் போயிடுது, அதை கேட்க உனக்கு துணிச்சல் இல்லை. அண்ணனின் முகம் இரத்தமாய் சிவந்தது. ஆனாலும் அவனால் மறுத்து பேச முடியவில்லை. மகளை கண்டிக்கிற மாதிரி மருமகளை கண்டிக்க முடியுமா? மருமக செய்கிற தப்பெல்லாம் கண்டு காணாமல் இருந்தாதான் மாமியார் நல்லவ, இல்லைனா மாமியார் பொல்லாதவ. மருமகளை விட்டுடு, உங்கள் கடமையில நீங்கள் சரியாக செய்யுங்க. ஒருத்தன் பால் வாங்கிட்டு வாங்க, ஒருத்தன் காய் அரிஞ்சு கொடுங்க, ஒருத்தன் தண்ணி அடித்து கொடுங்க. இப்படி ஆளுக்கு ஒரு வேலையை செய்தால் ஏன் சிரமம் குறையும்? எனக்கு வயசாகுதில்ல, எத்தனை நாளைக்கு வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும். மூத்தவன் மோர் சாதம் சாப்பிடாமல் கையை உதறி கொண்டு எழுந்தான். ஏண்டா எழுந்திரிச்சிட்ட, மோர் ஊத்திக்கலையா என்று பதறினாள் லக்ஷ்மி. வேண்டாமா, வயிறு நிறைஞ்சு போச்சு என்று அமைதியாக பதில் சொல்லிவிட்டு அவன் போனான். அண்ணியனா குத்த சொல்லிட்டேனா, அது அண்ணனுக்கு சுருன்னு இருக்குது, அதுக்கு நான் என்ன செய்ய என்று அவன் போனதன் பிறகு பாரதி முணுமுணுத்தாள். உள்ளதை சொன்னால் எல்லாத்துக்கும் உடம்பு எரிச்சல் தான் என்றாள். தொடர்ந்து இதெல்லாம் கவனித்தவாறு செய்தித்தாள் படித்து கொண்டு கூடத்தில் உட்கார்ந்த சிவசைலம், ஒரு ஆள் போட்டுக்கைய லக்ஷ்மி என்றபடி அங்கே வந்து நின்றார். ஆமாம், அதுதான் போன வருஷம் ஒரு ஆளை போட்டு பார்த்தோமே, 2 நாளைக்கு ஒரு வாட்டி 2 லிட்டர் எண்ணெயை வாங்கி வீட்டையே தொடச்சிட்டு போனாலே மகராசி, அதெல்லாம் நமக்கு சரிப்படாதுங்க. கல்யாணம் கட்டுறதுக்கு பொண்ணுங்களை வச்சுக்கிட்டு சமையல்காரிக்கு 50-60 அழுகுறது சரிங்களா? வெட்டி தண்டம், ஆளுக்கு ஒரு வேலையை செய்தா சுழுவா போகுது என்றாள் லக்ஷ்மி. தொடர்ந்து, நீ இங்கே சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தாலும் ஆள் வச்சுக்கலாம், நீங்கள் தான் ரிட்டையர் ஆகி போயிட்டீங்களே, இத்தனை நாளாக என்னைக்காச்சும் நான் வாயை திறந்து சலிச்சுக்கிட்டு இருக்கேனா பார்த்துருக்குறீங்களா? இப்போ கொஞ்ச நாளாக உடம்பு தள்ளலை, பலவீனமாக இருக்குது, நானும் மனுஷி தானே, எனக்கு மட்டும் நோவு நொடிப்புன்னு வராதா? 30 வயசுலேயே எல்லாத்துக்கும் தொந்தி துப்பன் விழுது இப்பலாம் என்றாள். அப்போது தட்டை மாடத்தை வைப்பதற்காக அங்கே வந்த மூத்தவன், அம்மா இதோ பாருங்க, உங்கள் மருமகளுக்கு ஆஃபீஸ்லேயே வேலை அதிகம், அவளால் ஒன்றும் வீட்டு வேலை செய்ய முடியாது, சும்மா பேசி லாபம் கிடைக்காது, எங்கள் 2 பேருக்கும் சமைச்சு கொட்டுறதுக்கு உங்களுக்கு சங்கடமாக இருந்துச்சுன்னா நாங்கள் தனியாக போயிடுறோம் என்றான் ரோசமாக. சிவசைலம் திடுக்கிட்டு போய் மகனை வெறித்து பார்த்தாள்.
லக்ஷ்மி வெளவெளத்து போனாள். ஏண்டா இப்போ நான் என்னத்தை சொல்லிவிட்டேன்னு? உடம்பு தள்ளாமையாக இருக்குது, கூட மாட கொஞ்சம் ஒத்தாசை செய்யுங்கன்னா தேவலான்னு கூட சொல்லக்கூடாதா? அது ஒரு குத்தமாக போயிடுச்சா? இத்தனைக்கு மருமலை பற்றி நான் நம்மட்டியாச்சும் அசிச்சேனா? பாரதியை குறை சொன்னதும் அது ஏதோ ஒரு வார்த்தை தொசுக்கு சொல்லிடுச்சு. அதுக்கு உனக்கு இம்மா கோவமா? ரொம்ப நல்லா இருக்குடா, ரொம்ப நல்லா இருக்குது என்று அரட்டியவள் துயரம் தாழ மாட்டாம போய் கண்களை கசக்கலானாள். மனைவி கண் கலங்கியதை பார்த்ததும் சிவசைலம் பதறி போனார். ஏண்டா டே, நில்லுடா, விட்டுட்டு போயிடாத. இப்போ அம்மா என்ன சொல்லிடுச்சு? தனியாக போகிறதனா போய்க்க. தனியாக போனாதாண்டா உங்களுக்கு எல்லாம் பெற்றவங்க பெருமை தெரியும். அது சரி, தனியாக போகிறேன்னு ஒன்றுமில்லாதப்ப பெருசுப்படுத்துறியே. உன் ஒருத்த சம்பாத்தியம் வீட்டு வாடகைக்கு தாண்டா பார்த்தோம். பொஞ்சாதி சம்பாத்தியத்தில் 2 பேரும் சாப்பிடுங்க, பிறகு எங்களுக்கு ஒரு தம்படி குடுப்பியா? நீ உன் தங்கச்சிகளுக்கெல்லாம் யார் கண்ணால் கட்டி வைக்கிறது நினப்பு? சிறகு முழிச்சதும் பறந்து போகிறதுக்கு நாம் குருவிங்க இல்லடா, மனுஷங்க. ஒன்றும் இல்லாத பெருசாக்குறியே, உனக்கே நல்லா இருக்கா? இப்போ நான் என்ன சொல்லிவிட்டேன்? பாரதியை கோச்சிக்கிட்டேன், அது திருப்பி என்னை கேட்டுச்சு. நீ மருமனை மட்டும் ஒன்றும் சொல்ல மாட்ட. உனக்கு அவகிட்ட பயனை அம்புட்டு தான். என்ன இருந்தாலும் மகளை கோவிக்கிற மாதிரி மருமவனை கோவிக்க முடியுமா? மகை கேட்டுக்கும், மருமவன் மாமியார் கொடுமைன்னு கண்ணை கசக்கிட்டதில் நிற்கும். இனிமே நீங்கள் பால் வாங்கியாந்துருங்க, நாம் 2 பேருமா எல்லா வேலையும் பங்கு போட்டுக்குவோம். இதுங்களை கெஞ்சிக்கிட்டு இருக்க வேணாம் என்றாள் லக்ஷ்மி. ஏண்டி, உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு? தடியாக பசங்களை வச்சுக்கிட்டு நீயும் நானும் மார்கழி குளிரில் பாலுக்கு போய் நிற்கிறதா? அழகாக இருக்க உன் பேச்சு என்று கத்திய சிவசைலான், நான் ஒரு டைம் டேபிள் போட்டு தரேன், அதுபடி எல்லாருமா ஆளுக்கு ஒரு வேலை செய்திருங்க. அப்போ தான் அம்மாவுக்கும் கொஞ்சமாச்சும் ஓய்வு கிடைக்கும். ரங்கா, நீ பால் வாங்கியாந்தடு. பாரதி தண்ணி அடித்து வைக்கும். டே ராமு, நீ கறிக்காய் கடைக்கு போய் வா. நானும் எனக்கு தெரிகிற ஒன்று அரை வேலை செய்கிறேன். பால் வேணாலும் காய்ச்சுறேன். மருமவ அவளுக்கு இஷ்டப்பட்டதை செய்யட்டும், இல்லை செய்யாமைய வேணாலும் இருக்கட்டும் என்று மெல்லிய குரலில் முடித்தாள். சட்டியை மாட்டிக்கொண்ட மகனுக்கு பக்கத்தில் போய் நின்று, டே கோச்சுக்காதாடா, அம்மாவுக்கு வயசாகுதுல, இத்தனை நாள் என்னைக்காச்சும் வாயை திறந்து ஏதாச்சும் அழுத்துக்கிட்டது உண்டா? சொல்லு. அம்மாவுக்கு இனிமே நம்ம ஓய்வு கொடுக்கணுடா. கெடுக்கார கீ இருக்கிற வரையில் தான் ஓடும் என்றார் உருக்கமாக. அவ்வாறு சொன்னபோது அவர் கண் இமைகள் ஈரம் கண்டன. மகன் பதில் ஒன்று சொல்லாமல் கால்களை செருப்புகளை திணித்து கொண்டு நகர்ந்தான். சிறிது நேரத்துக்கெல்லாம் எல்லோரும் அலுவலகங்களுக்கு பள்ளிகளுக்கு சென்ற பிறகு அந்த வீட்டில் அமைதி நிலவிற்று. என்றும் இல்லாதபடி மகன் கொஞ்சம் காரமாக பேசுவதற்கும் தனி குடுத்தனம் பற்றி பேச்செடுப்பதற்கும் காரணமாகிவிட்ட அன்றைய காலை பொழுதை மனதுள் திட்டி தீர்த்தவனம் லக்ஷ்மி கண்ணீர் விட்டலானாள். ஒரு கால் மகன் தனி குடுத்தன வைத்து விடுவானோ என்று அவள் உள்ளூர் அச்சமுட்டாள். மகனை பிரிகிற வருத்தம் மட்டுமின்றி அவனால் கிடைக்கக்கூடிய பொருள் உதவியும் அதனால் கணிசமான அளவுக்கு குறைந்து போகலாம் அல்லது நின்றே கூட போகலாம் என்கிற எண்ணம் அவள் கவலையை அதிகரிக்க செய்தது. அவளுக்கு சோரே இறங்கவில்லை. சிவசைலத்துக்கு சாப்பாடு பரிமாறிவிட்டு அவள் களத்தின் முன் உட்கார்ந்து சாப்பிட்டு விட்டதாக பேர் பண்ணிவிட்டு எழுந்து விட்டாள். தலை விண்மீன் என்று திரிக்கிறார் போல் வலித்தது. சற்று நேரத்துக்கெல்லாம் தலைவலி நின்றது. ஆனால் நெஞ்சு வலி அதை தொடர்ந்தது. இடுப்பின் முறிவும் நெஞ்சு வலியும் சேர்ந்து அவளை பொறுக்க முடியாத வேதனையில் வாட்டி எடுத்தன. பிற்பகல் தன் உடம்பை பாராட்டாமல் எழுந்து காஃபி போட்டு கணவருக்கு கொடுத்துவிட்டு தானும் குடித்தாள். காஃபியை குடித்ததும் நன்றாக வேர்த்து கொட்டிட்டு, ஆனால் இடுப்பின் முறிவும் நெஞ்சு வலியும் மட்டும் இம்மி அளவு குறையவில்லை. லக்ஷ்மி டாக்டரை சென்றதே இல்லை. ஒரே ஒரு தடவை சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஏதோ உடல்நலக் குறைவு ஏற்பட்டு அவள் டாக்டரிடம் சென்று மருந்துகளை வாங்கி சாப்பிட்டதுதான். ஆனால் அந்த மருந்துகள் தன் நோயை தீர்ப்பதற்கு பதில் அதை இழுத்து அடித்ததாகவே அவள் சொல்லி கொண்டிருந்தாள். அன்றிலிருந்து அவள் சின்ன சின்ன நோய்களுக்கு வீட்டு மருத்துவமே செய்து கொண்டாள். ஆனால் இப்போது வந்துள்ளது வீட்டு வைத்தியத்துக்கு கேட்காது என்று அவளுக்கே பட்டது. மறுநாள் காலை எழுந்த பிறகும் வலி நீடித்தால் டாக்டரிடம் போய் கேட்கலாம் என்று அவள் நினைத்து கொண்டாள். ஆனால் சிவசைலம் அன்று பிற்பகலை அவளை அழைத்து போவதாக சொன்னபோது அவள் செல்ல மறுத்துவிட்டாள். இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்க லக்ஷ்மி. அந்த கழுதைங்க வந்து சமையல் பண்ணட்டும், இல்லாட்டி ஓட்டலேருந்து வாங்கியாந்து தின்னட்டும், நீ பேசாமல் படுத்துக்கட என்று சிவசைலம் மனைவிக்கு புத்தி சொல்லிவிட்டு தம் ஓய்வு பணத்தை பெற்று வருவதாக அலுவலகம் சென்றார். அவர் திரும்பி வருவதற்குள் லக்ஷ்மி வழியை சகித்து கொண்டு எழுந்து மெதுவாக சமையல் வேலையை தொடங்கினாள். வெண்டிக்காயை கூட அறிய முடியாமல் அவள் தோள்கள் இற்று தொய்ந்தன. குனிந்த போதெல்லாம் மார்பு தெரித்தது, நிமிர்ந்த போதெல்லாம் இடுப்பு முறிந்தது.
எல்லாம் மாலை வீடு வந்து சேர எப்படி 6லிருந்து தொடங்கி 6:45 வரையிலும் ஆகும் என்பதை எண்ணி அவர்கள் வரும் வரையில் சமையலை ஒத்திவைப்பது சரி என்று நினைத்த லக்ஷ்மி உலையில் அரிசியை களைந்து போட்டால் மூச்சை பிடித்து கொண்டு வெண்டிக்காய் கறியும் மிளகு ரசம் வைத்துவிட்டு அவள் கூடத்துக்கு வந்து துணியை விரித்து மல்லாந்து படுத்து விட்டாள். முதுகு ரணமாக நொந்தது. இப்படி அப்படிமாக உடம்பை புரட்டி கொண்டே இருந்த நாள் தீவளை போல் இருந்தது. அவ்வளோ வலி. மகனும் மருமகளும் முதலில் வந்தார்கள். அவர்கள் வீட்டுக்குள் நுழைந்ததும் எழுந்து காஃபி கலந்து கொடுத்துவிட்டு மறுபடியும் கூடத்துக்கு வந்து படுத்தாள். அதற்கு பிறகு மகள் பாரதி வந்தாள். நீயே காஃபி கலந்து குடி என்று அவளுக்கு சொல்லிவிட்டாள் லக்ஷ்மி. மற்றவர்கள் எல்லோரும் வீடு திரும்பியதும் அவர்களுக்கு காஃபி கலந்து கொடுக்குமாறு பணித்துவிட்டு லக்ஷ்மி கண்களை மூடி படித்து கொண்டாள். கணவன் வீட்டுக்கு வந்ததிலிருந்து ஒரு நாள் ஓய்வு கூட இல்லாதான் அதுங்க யாரும் உழைத்து வந்திருப்பதை அவள் எண்ணி பார்த்தாள். ஆண்களுக்கு இருக்கும் ரிட்டையர்மெண்ட் பெண்களுக்கு மட்டும் கிடைக்காது என்று அவள் முதன்முறையாக எண்ணி பார்த்தாள். கீ இருக்கிற வரைக்கும் தான் கெடிகாரம் ஓடும் என்று கணவரின் சொற்கள் அவளுக்கு ஞாபகம் வந்தன. பாரதி அலுவலகத்தில் பென்சிலை சீவுகையில் கைவிரலில் காயப்பட்டு விட்டதால் தன்னால் இரவு சாப்பாட்டை பரிமாற முடியாது என்று அன்னையின் எதிரில் அறிவித்தாள். அன்னை ஒன்று சொல்லவில்லை. ஆனால் சாப்பாட்டு நேரத்துக்கு அவள் எழுந்து பரிமாற வரவில்லை. அறைக்குள் நுழைந்து தலைவலி என்று படுத்துவிட்டாள். பாரதி தன்னை மாட்டி வைப்பதாக அவளுக்கு எண்ணம் என்று லக்ஷ்மிக்கு நன்றாக விளங்கிட்டு. எனவே அவள் தானே எழுந்து எல்லாரையும் உட்கார வைத்து பரிமாறினாள். பசிக்கவில்லை என்று தட்டி கழித்த பார்த்த மருமகளையும் வலுக்கட்டாயமாக கூப்பிட்டு சாப்பிட வைத்தாள். 9 மணி வாக்கில் ஏதோ 2 பருக்கை குறித்துவிட்டு அவள் படுத்தாள். உடல் அசதியால் அவளுக்கு நல்ல தூக்கம் வந்தாலும் அவ்வப்போது திடுக்கு திடுக்கு என்று விழித்து கொண்டாள். அப்படி விழித்து கொண்ட போதெல்லாம் அவள் நெஞ்சு வலியால் துடித்தாள். தண்ணீர் குடித்தா போல் தேவலை போல் இருந்தது. ஆனால் மூச்சு அடைத்ததால் குரல் எழும்பவில்லை. ஆயினும் சமாளித்து கொண்டு என்னங்க என்னங்க கொஞ்சம் தண்ணி கொடுக்குறீங்களா என்று அவள் 2 தடவைகள் குரல் கொடுத்தாள். அவளது குரலுக்கு பதிலாய் கிடைத்தது சிவசைலத்தின் குரட்டை ஒளிதான். அயர்ந்து தூங்கி கொண்டிருந்த மற்றவர்களை எழுப்ப அவளுக்கு மனமில்லை. தவிர அவர்கள் 2ஆம் கட்டிலில் படுத்திருந்த நாள் அவளால் அவர்கள் காதுக்கு எட்டும் அளவுக்கு குரல் எழுப்ப முடியாது. எனவே அவள் 2-3 முறைகள் கணவரை அழைத்துவிட்டு அழுத்து போய் கண்களை மூடி படுத்தாள். தானே எழுந்து போய் கணவருக்காக தான் இரவில் எடுத்து வைத்திருந்த தண்ணீரை அவருக்கு பக்கத்தில் இருந்த செம்பிலிருந்து எடுத்து பருகலாம் என்றார். கையை காலை அசைக்க முடியவில்லை. அவள் சிறிது நேரம் தாகத்துடன் போராடிவிட்டு கண்களை மூடினாள். மனைவி கண்களை மூடியதன் பிறகு சிறிது பொழுதுகளெல்லாம் கண் விழித்த சிவசைலம் லக்ஷ்மி தனக்காக எடுத்து வைத்திருந்த தண்ணீரை பருகி கொல்லைப்புறம் போய்விட்டு வந்து படுத்தார். படுக்க முன் மனைவியின் தலைமாட்டில் நின்று சற்று நேரம் அவளையே கண் கொட்டாமல் பார்த்தாள். என்ன அலுப்பு போன மாதிரி தூங்குதே என்று தமக்குள் நினைத்து அவளுக்காக இறக்கப்பட்ட அவர் இமையோரையும் வழிந்த கண்ணீரை துடைத்தவாறு வந்து படுத்தார். வெகு நேரம் தூங்காமல் இருந்துவிட்டு பாட்டில் பால் வாங்கி வருவதற்குரிய நேரத்தில் அவர் கண்ணயர்ந்தார். சுமார் 6 மணிக்கு அவர் கண் விழித்த போது வீட்டில் விளக்கு எரியவில்லை என்பதையும் சமயக்கட்டில் பாத்திரங்களை ஓசை கேட்கவில்லை என்பதையும் கண்டார். அவருள் ஒரு அச்சம் புகுந்து உடம்பிலும் ஆட்டம் கண்டது. அவர் பதட்டத்துடன் எழுந்து கூடத்துக்கு வந்தார். லக்ஷ்மி தூங்கி கொண்டிருந்தாள். அது வெறும் தூக்கமாக இராது என்று எதனாலேயோ அவருக்கு பட்டு விட்டதால், ஏய் பாரதி, டே ரங்கா, எல்லாரும் எழுந்துச்சு வாங்கடா, அம்மா வந்து பாருங்க என்று சின்ன பிள்ளை போல் கூக்குரலிட்டார். லக்ஷ்மியின் இதயம் இயங்கவில்லை என்பதையும் கை கால்கள் சில்லிட்டு விட்டதையும் கண்டு அவள் முடிவற்ற ஓய்வை பெற்றுவிட்டாள் என்பதை உணர்ந்து சிறு குழந்தை மாதிரி அழுதார். அந்த தள்ளா மேலும் கணவருக்கு வழக்கம் போல் செம்பில் குடிநீர் எடுத்து வைத்த லக்ஷ்மி தன் இதய மூச்சு பெரிதும் வேளையில் குடிக்க ஒரு வாய் தண்ணீர் கொடுப்பதற்கு கூட யாரும் இல்லாமல் தாகத்துடன் போராடி சேர்த்தாள் என்பதை அறியாத சிவசைலம் கேவி கேவி அழுதார்.